வரக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்துல எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 25/8/2025 வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் துவங்க இருக்குது. சோ இந்த தேதியில தான் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் முப்படையின் 3 கிளைகளிலுமே பிசிக்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிற நபர்கள் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ வேலூர் அந்த 7200400395 அல்லது 398, திருச்சி அந்த 8111070706 அல்லது 708, விருதுநகர் அந்த 9363020246 அல்லது 247 அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா பேட்ச் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து டீடைலா கொடுத்துருவாங்க. சோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு 4 பாக பயிற்சி புத்தகங்களும் எங்களுடைய பயிற்சி மையத்தில் அவைலபிளா இருக்கு. சோ 4 பாக பயிற்சி புத்தகத்துல உங்களுக்கு 6 புத்தகம் வந்துரும். அதை பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சோ அதே மாதிரி அறிவியல் மற்றும் சமூக அறிவியலுக்கான பிராக்டிஸ் செட் புக்ஸுமே எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ நீங்க படிச்சது எந்த அளவுக்கு இருக்குன்றத டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறதுக்கு பிராக்டிஸ் செட் புக் வாங்கி செக் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி போலீஸ் ஃபேமிலி மற்றும் ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச்மே அவைலபிளா இருக்கு. சோ உங்களை நீங்களே டெஸ்ட் செய்து பார்த்துக்கொள்ள அதுவுமே ஏதுவாக இருக்கும். சரிங்களா? சோ இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா இந்த புக்ஸ் பத்தின ஆகட்டும் அல்லது டெஸ்ட் பேட்ச் பத்தினதாகட்டும் அல்லது பேட்ச் டீடைல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ எல்லாருமே டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல நேத்தே வந்துருச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன். சோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி அப்ளை பண்றது போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விளையாட்டுமா, விளையாட்டு இல்லை, இது வாழ்க்கை, புரியுதா? சோ விளையாட்டா எடுத்துக்காதீங்க, அது விபரீதமா போய் முடிஞ்சிடும். சோ நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். நேத்தே வீடியோ போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். பட் டியூ டு டிலே என்னால ஒரு சில விஷயங்கள் கமிட்மெண்ட்னால வந்து நேற்று பண்ண முடியாம போயிடுச்சு. சோ நான் ஒரு சில விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில போயிட்டேன். சோ இன்னைக்கு நான் காலையில அதுக்காக தான் வந்து எடுத்துட்டேன், எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்துட்டேன். எப்படி அப்ளை பண்றதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன். சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களா அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல உங்களுக்கு பிரவுசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே வராத மாதிரி பாத்துக்கோங்க, பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். உங்களுக்கே தெரியும் வெப்சைட், நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நியூன்னு பிளிங்க் ஆவறத பார்த்தாலே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. சோ இந்த நியூன்னு பிளிங்க் ஆவறதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், ரெண்டாவதா இருக்கிறது தான் ஆன்லைன் அப்ளிகேஷன். சோ நீங்க இதை தான் கிளிக் பண்ணி உள்ள போறீங்க. சரியா? இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ் தான் ஓபன் ஆக போகுது. சோ இந்த பேஜ் ஓபன் ஆகும்போது நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, தட் மீன்ஸ் போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா இல்ல, இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தின ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு உங்களுடைய யூசர் ஐடி இதுல கொடுத்து பாஸ்வேர்டு இதுல கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிடலாம். சரியா? புதுசா ரெஜிஸ்டர் பண்ண போறேன், இப்பதான் சார் நான் ரெஜிஸ்டரே பண்ண போறேன்னா இந்த இடத்துல அப்ளை நவ்னு இருக்குல்ல, அப்ளை நவ், இப்பதான் நான் அப்ளை பண்ண போறேன்னா அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க, உள்ள போவீங்க. சரியா? அப்போ இது எப்ப சார் யூஸ் ஆகும்னா நீங்க அப்ளை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போய் உங்க அப்ளிகேஷனை செக் பண்றதுக்கோ இல்லனா உங்களுடைய ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கோ எதுக்கோ பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து சைன் இன் ஆகலாம். புரியுதா? சோ அப்ப இப்போ நீங்க கொடுக்க வேண்டியது என்னது? அப்ளை நவ் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள போகணும். சரியா? சோ அப்ளை நவ் அப்படின்றது கொடுத்துட்டு உள்ள போன உடனே இந்த மாதிரி நாங்க நோட்டிபிகேஷன் நம்பர் 2, இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் 2, ஏன்னா ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிபிகேஷன் 1 வந்துருச்சு. இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 2 இந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் டேட் இது, எண்டிங் டேட் இது, இதுதான் எங்களுடைய இது, அப்ளை பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆமாங்க அதுக்கு தாங்க உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை நவ் அப்படின்றத கொடுங்க. சோ அப்ளை நவ் அப்படின்றத நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கும் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சரியா? அப்போ நீங்க இங்க பிரவுசிங் சென்டர் காரவங்க நாங்க எங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்கிட்டோம்னா வேணாம், ஏன்னா இத்தனை வயசுமா 10வது வரையும் படிச்சிருக்கீங்கம்மா, உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணுங்க, இருந்தா அந்த இமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் கொடுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது டிஎன்யூஎஸ்ஆர்பி உங்களுடைய மொபைல் நம்பர்லயும் உங்களுடைய இமெயில் ஐடியிலும் தான். கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கும், மொபைல் இல்லாத பசங்க ஏது எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஆனா இமெயில் ஐடி இல்லாதவங்க உருவாக்கிக்கோங்க, இருக்கிறவங்க அதே இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. டியூ டு கம்யூனிகேஷன் பர்பஸ் தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி உன்னை தொடர்பு கொள்ள நினைத்தால் இந்த இரண்டின் வழியாகத்தான் உன்னை தொடர்பு கொள்வார்கள். சோ அதனால நீங்க யூஸ் பண்றக்கூடிய ஒரு மெயில் ஐடியோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போன் நம்பரும் கொடுத்துக்கோங்க. சோ மெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க, மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது என்ன கேக்கும்னா நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபை இமெயில் ஐடி, வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சோ இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்களுடைய போன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும்? அப்ரூவே ஆகும். உன் போன் நம்பர் அப்ரூவ் ஆயிடும், உன்னுடைய மெயில் ஐடி அப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா யூசர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உனக்கு டைரக்டா என்ன ஆயிடும்? மெயிலுக்கும் வந்துரும்,
போன் நம்பருக்கு வந்துரும், அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதாவது ரெஜிஸ்டர் ஆயிடும்னா நீ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ரெஜிஸ்டர் ஆயிடும். புரியுதா? சோ இதுதான் ஒரு முதற்கட்ட ப்ராசஸ். இதை ஒழுங்கா பண்ணிடுங்க. சோ நான் சொன்னேன்னா ஓடிபி வரும்னு சொல்லிட்டு அந்த ஓடிபி நீங்க இதுல என்டர் பண்ணீங்கன்னா வெரிஃபை கேட்கும். வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி என்டர் ஆயிட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் வந்துடும். அதை வச்சு நம்ம அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு மூவ் ஆயிடலாம். சரியா? சரியா? இதுதான்மா you have completed the basic registration. இதுதான் முடிஞ்சிச்சு, உனக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி மெசேஜ் வந்தோடனே ஓகேன்னு கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதாவது உன் மெயில் ஐடியும் வெரிஃபை ஆயிடுச்சு, உன் போன் நம்பரும் வெரிஃபை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போறதுதான் மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன். அதை ஒண்ணு சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆகும்போது இது TNUSRB வெப்சைட் வந்து உனக்கு ஜெனரேட் பண்ண பாஸ்வேர்ட். அதாவது TNUSRB வந்து உனக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணிருக்கும். அந்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிடுங்க, டைப் பண்ணிடுங்க. ஓகே, அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துரும். அப்படி வராத பட்சத்துல நீ உன் பாஸ்வேர்ட் என்ன வந்திருக்கோ மொபைல் ஐடிக்கு அதை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ மாத்தக்கூடிய பாஸ்வேர்டு கொடு. ஏன்னா TNUSRB ரேண்டமா வந்து ஒரு பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் டெஃபினட்டா எவனாலுமே என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு பாஸ்வேர்டு தான் TNUSRB கொடுத்திருக்கோம். அதை இங்க டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு உங்க போனுக்கு வந்திருக்கும் கண்டிப்பா உங்க மொபைல் நம்பருக்கு. அதை டைப் பண்ணிட்டு நியூ பாஸ்வேர்ட் நீங்க கொடுக்கணும். நியூ பாஸ்வேர்ட் எப்படி கொடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கண்டிப்பா ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கண்டிப்பா ஒரு சிம்பிள் இருக்கணும், கண்டிப்பா ஒரு நம்பர் இருக்கணும். இப்போ நான் என் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா H கேப்ஸ்ல கொடுத்துருவேன். ARI ஹரி SH ஹரிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு at 2025 இப்படி நான் கொடுத்துட்டேன்னா என் பாஸ்வேர்ட்ல ஒரு நம்பரும் இருக்கு, ஒரு சிம்பிளும் இருக்கு, ஒரு ஸ்மால் லெட்டரும் இருக்கு, ஒரு கேப்ஸ் லெட்டரும் இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா என் பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங். திருப்பி அதே பாஸ்வேர்டை உறுதி செய்ய சொல்லும். திருப்பி அதையே நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க பாஸ்வேர்டு உறுதி செய்யப்பட்டு விடும். அவ்வளவுதாங்க. இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் மாறிடும். அப்ப TNUSRB ஜெனரேட் பண்ண பாஸ்வேர்டு போயிட்டு நீ ஒரு புது பாஸ்வேர்டு என்ன பண்ணிட்ட, கிளிக் பண்ணிட்ட, செட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரியா? இதை வந்து கரெக்டா பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அடுத்து இப்பதாங்க கேண்டிடேட்டோட டேஷ்போர்டுக்கே வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் நீ பண்ணது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், மெயில் ஐடி வெரிஃபிகேஷன். இப்போ நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, இதுதாங்க அப்ளை. இந்த இடத்துல அப்ளை கொடுங்க. இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நாட் கம்ப்ளீட்டட் தான். இப்போ அப்ளை கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா உனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளைன்றதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உனக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் தான் ஓபன் ஆகும் ஃபர்ஸ்ட். சோ இதுல வந்து பேசிக்கா அவங்க கொடுத்த டீடைல்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த பேஜுக்கு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படி மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க. அதுதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை. இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுங்க. சோ ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க. சோ இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே உன்னுடைய பேசிக்கான டீடைல்ஸ் நீ என்ன பண்ண போற, ஃபில் பண்ண ஆரம்பிக்க போற. என்னென்ன கேட்டிருக்கு, உன்னுடைய நேம், கேண்டிடேட்டுடைய நேம் கேட்டிருக்கும். சோ உன்னுடைய நேமை ஃபில் பண்ணிடு. அதுக்கப்புறமா உன் நேமுக்கு அடுத்தது எங்கன்னா நீ மாத்தினியா, உன் நேம் இதுக்கப்புறம் எங்கன்னா நீ 10th முடிச்சதுக்கு அப்புறமா எங்கன்னா மாத்தினியா கெசட்லன்னு கேட்கும். கண்டிப்பா முக்காவாசி பேர் மாத்திருக்க மாட்டீங்க. ஏதாவது 1-2 கேசஸ் மாத்திருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ் இது கேட்கும், அதை பண்ண போறீங்க. இல்லையா நோன்னு கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல நோன்னு கொடுத்துருங்க. ஏன்னா எங்கேயுமே பேர் மாத்திருக்க மாட்டீங்க 10th அடுத்தது. அடுத்தது உன்னுடைய ஜெண்டர் கேட்கும். மேலா இருந்தா மேல், ஃபீமேலா இருந்தா ஃபீமேல், 3ஆம் பாலினத்தவரா இருந்தா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா SSLC உன்னுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்ல என்ன இருக்குதோ அதை கரெக்டா கொடுங்க. இந்த இடத்துல கேலண்டர் கொடுத்துருக்காங்க. சோ கேலண்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த். அடுத்து அப்பா பேரு, அடுத்து அம்மா பேரு, ரெண்டுமே மஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டினா இந்தியன். ஓகேவா? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா, நேபாளம்லாம் கேக்குது. சோ நீங்க இந்தியன்ற சிட்டிசன் தானே, அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க நேஷனாலிட்டி. சரியா? கரெக்டா கொடுத்துக்கோங்கம்மா நேஷனாலிட்டி. ஓகே, இந்த இடத்துல நேஷனாலிட்டி என்னது, இந்தியன், சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ். மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னா திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரான்னு கேட்கும். சோ அன்மேரிட் தான். பாதி பேர் வந்து பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க அன்மேரிடா தான் இருப்பீங்க. அதனால திருமணம் ஆகாதவர்னு கொடுத்துங்க. கல்யாணம் ஆயிருந்தா மேரிடுன்றத கொடுத்துக்கோங்க. அப்ப திருமணம் ஆனவங்க மேரிடு, திருமணம் ஆகாதவங்க அன்மேரிட்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து கேட்டிருக்கோம், வழக்கமா கேட்கறது தான் அங்க மச்ச அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முகத்தில் மச்சம், உதட்டில் பரு அப்படின்னு எல்லாம் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி தான். சோ இங்க என்ன இடத்துல கொடுக்கணும்னா மச்சத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து மோல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரியா? மோல் ஹான் ரைட் ஹேண்ட் ரிஸ்ட். இப்ப எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் ரிஸ்ட்ல தான் மோல் இருக்கு. சரியா? இங்க பாருங்க மணி கட்ல இந்த இடத்துல மச்சம் இருக்கு. அப்ப என்னுடைய ரைட் ஹேண்ட் ரிஸ்ட்ல மோல் இருக்கு அப்படின்னு கொடுப்பேன். இல்லையா எனக்கு இங்க இடது கையில இந்த இடத்துல ஸ்கேர் இருக்கு. சோ அப்ப ஸ்கேர்
ஆன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றத கொடுப்பேன். சரியா? அப்போ தழும்பு, ஆரிய தழும்புக்கு ஸ்கேர்னு வச்சுக்கோங்க, மச்சத்துக்கு மோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு உன்னுடைய அங்க அடையாளங்களை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்தது, நீங்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை பெற்றிருக்கீர்களா? கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ஃபில் பண்ணி தான் ஆகணுங்க. சோ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேக்குது இங்கே. சோ பிசிஆர் இருந்தா ஆமா நான் பிசி சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், பிசிஎம்ஆர் இருந்தா வாங்கியிருக்கேன், எம்பிசிஆர் தான் வாங்கியிருக்கேன், சோ எஸ்சிஆர் தான் வாங்கியிருக்கேன், சோ எஸ்டிஆர் தான் வாங்கியிருக்கேன், சோ எஸ்ஏவா இருந்தா வாங்கியிருக்கேன். சோ இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் கொடுங்க. சோ எஸ், இந்த இடத்துல நீ எஸ்ன்னு கொடுத்துட்டாலே எந்த கம்யூனிட்டி தான் கேட்கும். சோ அந்த கம்யூனிட்டியை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. புரியுதா? சோ அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்கும். கண்டிப்பா இ சேவை மையத்திலே தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஜோனல் டெபுட்டி தாசில்தாரால கொடுக்கப்பட்டதா, இல்ல டெபுட்டி தாசில்தாரால கொடுக்கப்பட்டதா, இல்ல தாசில்தாரே வழங்கினாரா, இல்ல ரெவென்யூ ஆபீசர் வழங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே இருக்கும் சர்டிபிகேட் டீடைல்ஸ்ல. அந்த சர்டிபிகேட் நம்பர் எந்த டேட்ல இஷ்யூ பண்ணாங்க, யார் வழங்கினாங்க, இந்த 3 டீடைல்ஸையும் கேட்கும். அது நீங்க கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நீங்க இங்க ஃபில் பண்ண வேண்டியது வரும் இந்த டீடைல்ஸ். சரியா? சோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். இல்ல சார் நான் கம்யூனிட்டில நான் அதர் காஸ்ட் பீப்புள் அப்படின்னா இங்க நோன் கொடுத்துக்கோங்க. அதர் காஸ்ட் ஓசின்னு அதுவே ஃபிக்ஸ் ஆயிக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கா, அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ண ஆரம்பிங்க. சரியாப்பா? சோ அடுத்தது உன்னுடைய அட்ரஸ் கேக்கும்பா. அட்ரஸ் கரெக்டா கொடுங்க. சோ அட்ரஸே 2 விதமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உன் அட்ரஸ் இது கம்யூனிகேஷன் அட்ரஸ், உன்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. சில பேர் வாடகை வீட்டுல இருக்கீங்க சார், இப்ப என்ன இங்க தான் தொடர்பு கொள்ளணும், ஆனா பர்மனன்ட் அட்ரஸ் சொல்லிட்டு ஆதார் கார்டுல ஒண்ணு இருக்கு, என் பேன் கார்டுல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பர்மனன்ட் அட்ரஸ் ஆண்ட வேற எதை ஃபில் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆண்ட இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ உன்னை தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்தை ஃபில் பண்ணுங்க. சரியா? இல்ல சார் எனக்கு 2 அட்ரஸும் சேம் அப்படின்றவங்க இந்த இடத்துல நீ என்ன அட்ரஸ் ஃபில் பண்றியோ இந்த இடத்துல போய் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணா இந்த அட்ரஸ் அப்படியே இங்க காப்பி ஆயிடும். சரியா? இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணா மட்டும் போதும், இங்க கொடுக்கறது அப்படியே இங்க என்ன ஆயிடும், காப்பி பேஸ்ட் ஆயிடும். சோ அதனால தெளிவா கொடுங்க அட்ரஸ். ஏன்னா அட்ரஸ்ல தான் நாளைக்கு உனக்கு எல்லாமே கம்யூனிகேஷன் ஆகும். சோ அதனால ஒன்னு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுல இருந்து எல்லாமே அங்கதான் கம்யூனிகேட் ஆகும். சோ அட்ரஸை பார்த்து நிறுத்தி நிதானமா கொடுங்க, எந்த இடம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ இந்த இடத்துல அட்ரஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டது அப்புறமா இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். சோ அந்த சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த பேஜ் போலாம். சரியா? அடுத்தது எஸ்எஸ்எல்சி பத்தின டீடைல்ஸ். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் உங்க ஸ்கூல் டீடைல்ஸ் தான் கேட்கும். சோ எஸ்எஸ்எல்சி சான்றிதழ் என்ன, சர்டிபிகேட் நம்பர் என்ன, மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலர்னா ரெகுலர், எல்லாருமே கண்டிப்பா 10வது ரெகுலரா தான் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த போர்டு, எல்லாருமே ஸ்டேட் போர்டு படிச்சிருப்பீங்க, சில பேர் மெட்ரிக் படிச்சிருப்பீங்க. சோ ஸ்டேட் போர்டு இருக்கும். ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிக்னா மெட்ரிகுலேஷன் கொடுங்க. சோ மொழி பாடத்தில் தமிழை ஒரு பாடமாக பயின்றீர்களா? ஆமாம், எஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா தமிழ் கண்டிப்பா எல்லாருமே பயின்று இருப்பீங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா 10th வரை என்ன படிச்சிருப்பேன், தமிழ் ஒரு லாங்குவேஜா படிச்சிருப்பேன். அப்ப எஸ்ன்னு கொடுங்க. தமிழ் மீடியம் படிச்சேன்னு கேட்கல, தமிழை ஒரு மொழியாக எடுத்து படித்தீர்களான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆமா, சில பேர் தான் உருது எடுத்து படிச்சிருப்பாங்க முஸ்லிம்ஸ்லாம், அவங்க மட்டும் நோன் கொடுத்துக்கோங்க. சரியா? அது ஒண்ணு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எப்ப நீ பாஸ்ட் அவுட் ஆன, எல்லாருமே கண்டிப்பா மார்ச்ல தான் பாஸ்ட் அவுட் ஆயிருப்பீங்க. அந்த இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மார்ச் கூட இயர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அப்டைன்ட் மார்க்ஸ், எவ்வளவு மார்க்ஸ் எடுத்த, எவ்வளவுக்கு, எல்லாருமே 500க்கு எழுதிருப்பீங்க. சோ 500க்கு எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 0னே கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் சார், அதாவது நான் 10வது எழுதுனப்பவே பாஸ்னா 0 தான் அட்டெம்ப்ட், நீ மேற்கொண்டு ஒரு அட்டெம்ப்ட் வைக்கல. இல்ல சார் நான் எழுதுனேன், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு, நான் அடுத்து ஜூலைல வந்த சிறப்பு தேர்வையோ இல்ல அக்டோபர்ல வந்த சிறப்பு தேர்வையோ எழுதிதான் கிளியர் பண்ணனா ஒரு அட்டெம்ப்ட் நீ பண்ணிருக்கனா 1ன்ற இடத்துல கொடுக்கணும். புரியுதா? அதனால மாத்தி கரெக்டா கொடுத்துறாதீங்க, தப்பா கொடுத்துறாதீங்க. அப்புறமா வெரிஃபிகேஷன் அப்ப மாட்டிக்குவேன். அதனால 0ன்றது எப்ப கொடுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் முறை எழுதும் போதே பாஸ் ஆயிட்டேன்னா 0. இல்ல சார் நான் ஒரு அட்டெம்ப்ட் வச்சேன், இல்ல 2 அட்டெம்ப்ட் வச்சேன்னா 1 இல்ல 2, அதை நீங்க பார்த்து கொடுங்க. இது 10th பத்தின டீடைல்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ். அதுக்கு அடுத்து ஆஸ் யூசுவல் 12th நீ முடிச்சிருந்தா 12th பத்தி கொடுக்கணும், டிப்ளமா முடிச்சிருந்தா டிப்ளமா பத்தி கொடுக்கணும். உன்னோட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுங்க, பிரச்சனையே கிடையாது. சரி எனக்கு நான் 10th தானே சார் மேக்ஸிமம் அப்படின்றதா அதுவே விட்டுறீங்கனாலும் விருப்பம். இல்ல சார் நான் 12th எல்லாம் முடிச்சிருக்கேன், டீடைல்ஸ் ஃபில் பண்றனாலும் விருப்பம், தாராளமா கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஹையர் குவாலிஃபிகேஷனும் அதே பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்கும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட உடனே இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். சோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. சோ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த பேஜுக்கு போக ஆரம்பிச்சிடுவீங்க. சோ அதுக்கப்புறம் ஆர் யூ எம்ப்ளாய், நீ ஏதேனும் ஒரு துறையில் பணிபுரிகிறீர்களா அப்படின்னு கேட்கும். இருந்தா எஸ், இல்லன்னா நோ. நோன்னு கொடுத்துரு. மெஜாரிட்டி எல்லாருமே படிச்சுட்டு இருக்கீங்க சீரியஸா எக்ஸாம்ஸ்க்கு. சோ நோன்னு கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடம் எப்போ ஒர்க் பண்றீங்க, எங்க ஒர்க் பண்றீங்கன்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். சரி எனக்கு அதெல்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை, நான் படிக்கிறேனே சொல்லிக்கிறேன்னா நோன்னு கொடுத்துட்டு ஆஸ் யூசுவல் இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துரு. இல்லைன்னா அது சும்மா கேட்கும், இதனால ஒரு யூஸ்மே கிடையாது தான். அதனால எஸ்ஸா நோனாலும் கொடுத்துட்டு இருக்கும், உன் விருப்பம் தான். மேக்ஸிமம் நோவே கொடுத்துட்டு மூவ் ஆன் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிமினல் கேஸ் எதனா உன் மேல பதிவாயிருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா நாளை பின்ன வெரிஃபிகேஷன் நடக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன்ல கண்டுபிடிச்சிடுவாங்க. சோ எஸ், ஆமா சார் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேஸ் இருந்தது ஆனா அது பெண்டிங்ல இல்ல, க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா
கொடுத்துருங்க அந்த டீடைல்ஸ். ஏன்னா 4 பேரும் வெரிஃபை வரும்போது மாட்டிக்காது. சரியா? சோ ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி ஏதாவது ஒரு இடத்துல போய் சும்மா நின்று இருப்ப சண்டை போற இடத்துல உண்மையிலேயே சும்மா ஒரு கேஸை பதிவு பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேஸ் நம்பர்லாம் கேட்கும். அதை கொடுத்துட்டு க்ளோஸ்ட் பெண்டிங் இல்ல அவங்க செக் பண்ணிப்பாங்க. சரி கேஸ் பெண்டிங் இல்ல அவ்வளவுதான், ஜஸ்ட் செக் வெரிஃபிகேஷன் தான். நீங்க என்ன அந்த அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணிருக்க போறீங்க? கண்டிப்பா கிடையாது இல்ல. சோ இல்லன்னா நோன் கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தா டீடைல்ஸ் கேக்கும் கொடுக்க போறேன், நோன் கொடுத்தா இதோட முடிஞ்சிடும். இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட போறீங்க, அவ்வளவுதான். சோ அடுத்தது என்ன கேட்க போகுதுன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ். சோ வார்டு கோட்டாவை அப்ளை பண்ணி வேலை வாங்க போறியா? ஆமா, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க. வார்டு கோட்டாக்காரவங்க ஓகேவா, எஸ்ன்னு கொடுங்க. நோனா நோன் கொடுத்துரு. மேக்ஸிமம் பல பேருக்கு நோ இருக்கும், சில பேருக்கு எஸ் இருக்கும். சோ வார்டு கோட்டாவை அப்ளை பண்றேன்னா அந்த வார்டு கோட்டாவுக்கான என்னென்ன சர்டிபிகேட் நீ வைக்க போற, யாரு இஷ்யூ பண்ணது அப்படின்னு கேட்க போது அந்த டீடைல்ஸ் கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஃபார்ம் 1 வச்சு வேலை வாங்க போறியா, 2 வச்சு வேலை வாங்க போறியா, 3 வச்சு வேலை வாங்க போறியா அது கேட்கும். சோ எஸ் கொடுத்தா இந்த டீடைல்ஸ் நீ கொடுக்கணும். சரியா? எஸ் இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கலன்னா நோன் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடு. எக்ஸ் சர்வீஸ் மேன் நோன் கொடுத்துரு. எஸ் கொடுத்தா எக்ஸ் சர்வீஸ் மேனோட சர்டிபிகேட் டீடைல்ஸ் கேட்கும். அடுத்தது எல்லாமே நீ எஸ் கொடுத்தாதான் கேட்கும், நோ கொடுத்தா எதுவும் கேட்க போறது இல்ல. அடுத்தது என்சிசி சர்டிபிகேட் இருக்கா, எஸ்னா எஸ், நோனா நோ. என்எஸ்எஸ் இருக்கா, எஸ்னா எஸ், நோனா நோ. ஸ்போர்ட்ஸ் இருக்கா, எஸ்னா எஸ், நோனா நோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து எதுக்கு? ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இருக்கிறதுக்கானது. அது உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்கி தரும். ஆனா இங்க கேட்டிருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் மார்க்ஸ்க்காக. நீ ஏதாவது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்ப, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 கிடையாது. எதனா ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பா அந்த சர்டிபிகேட் இங்க அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இங்க கேட்கும் போது கொடுங்க எஸ் அதை பத்தின டீடைல்ஸ். ஏன்னா அதுக்கு ஒரு 0.5 மார்க்ஸோ இல்ல 0.25 மார்க்ஸோ கொடுப்பாங்க. சோ அதுக்காக சொல்றேன். சோ இதெல்லாம் முடிச்சிட்டு என்ன கொடுத்துருங்க, சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க மறக்காம. சரியா? கொடுத்துட்டனா அடுத்து நீ வந்து பிஎஸ்டிஎம் ஆல வேலை வாங்க விருப்பப்படுறியா? ஆமா, எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நீ கேட்ட உடனே பிஎஸ்டிஎம் எந்தெந்த ஸ்கூல் படிச்ச எப்ப படிச்சன்ற டீடைல்ஸ் கேட்கும். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் நீ கரெக்டா ப்ரொவைட் பண்ணா உனக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல வேலை கிடைக்கும். அதாவது 20% வேலை வாய்ப்பின் அடிப்படை. இதெல்லாம் கொடுத்துட்டு இதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட். இல்ல சார் நான் பிஎஸ்டிஎம்ல இல்ல நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன்னா நோன்னு கொடுத்துரு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இங்கே. சரியா? இங்கதான் தமிழ் வழி பயின்றதற்கான, அங்க தமிழை ஒரு மொழியாக எடுத்து படித்தீர்களான்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு எஸ் கொடுத்த தப்போ. இங்க வந்து அப்படி கிடையாது. இங்கதான் நீ தமிழ் மீடியமே படிச்சான்னு கேட்கும், அந்த அத்தாட்சிக்கு இங்க கொடுத்துக்கோங்க. சரியாமா? இது முடிஞ்சிருச்சு. சோ எஸ் கொடுத்தா பிஎஸ்டிஎம் கான இதெல்லாம் கேட்கும். அடுத்தது சென்டர் பிரெஃபரன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நான் இன்னொன்னு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துச்சுல கம்யூனிட்டி அங்கேயே வந்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கேட்டிருக்குமா. நம்ம ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ண இடத்துலயே வந்து என்ன கேட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்ல பசங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபயர்மேன், 2வது பிசி, 3வது ஜெயில் வார்டன் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். இல்லையா இதை கொடுக்க விருப்பப்படாதவங்க ஃபர்ஸ்ட் பிசி, 2வது ஃபயர்மேன், 3வது ஜெயில் வார்டன் கொடுங்க. இந்த ஆர்டர்ல கொடுங்கம்மா போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். சரியா? இது வந்து பசங்களுக்கு. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல 2 தான். ஃபர்ஸ்ட் பிசி கொடுத்துக்கோங்க, 2வது ஜெயில் வார்டன் கொடுத்துக்கோங்க. இது ஃபார் கேர்ள்ஸ். சரியா? கேர்ள்ஸுக்கு இது, பாய்ஸ்க்கு இது. சரியா? இந்த ஆர்டர்ல போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்கம்மா, நல்ல ஒரு ப்ரெஃபரன்ஸ். சரியா? அடுத்தது இங்க பாருங்க, எழுத்து மையம். நீ எங்க தேர்வு எழுத விரும்புறேன்னு சொல்லிட்டு தேர்வு எழுத்து மையம் கேட்கறாங்க. சோ நான் வேலூர்ல எழுதுறேன்னா வேலூர், சென்னையில எழுத போறோம்னா சென்னை, திருநெல்வேலியில எழுத போறோம்னா திருநெல்வேலி அப்படின்னு உங்க ஊரு எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், எங்க எழுத போறியோ. அடுத்து தேர்வு எழுத தடை செய்யப்பட்டதன் விவரம். ஏதாவது ஒண்ணு இதுக்கு முன்னாடி நீ நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல உன்னை எதனா தடை பண்ணிருக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி? எங்களை ஏன் சார் டிஎன்யூஎஸ்ஆர்பி தடை பண்ண போகுது, அவங்களே ரொம்ப நாளா தடையில தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லைன்னா நோ, அவ்வளவுதான். மெஜாரிட்டி நோ தான் கொடுக்கணும் இங்க. ஏன்னா யாருமே எது பண்ணல. எக்ஸாம் ஃபீஸ் ரொம்ப அழகான கம்மியான தொகை 250 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. மறக்காம எல்லாத்துக்கும் செக் பாக்ஸ் கிளிக், சேவ் அண்ட் ப்ரொசீட். ஃபீஸ் வந்து 250 தான். சரியா? போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோமா. இதெல்லாம் கேட்ட உடனே நீ என்னென்னலாம் கேட்ட, இது ஒரு சாதாரணமான எல்லாருக்குமே அப்ளை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன? கேண்டிடேட்னுடைய படம், போட்டோ. நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்டோ வந்து ஜேபெக்ல தான் இருக்கணும், இல்ல பிஎன்ஜில இருக்கணும், இல்ல ஜேபிஜில இருக்கணும். இங்க ஃபைல் ஃபார்மேட்டே சொல்லிருக்காங்க. போட்டோவா இருக்கணும். ஜேபெக்ல எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஜேபெக் இமேஜ் வச்சுக்கோங்க. ஃபைல் சைஸ் 10 கேபில இருந்து 30 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அப்ப ஃபைல் சைஸை பாத்துக்கோங்க. இதுல இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அப்லோட் கொடுங்க. அப்லோட்ல போய் சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் கொடுத்தா அந்த ஃபைல் இந்த இடத்துல, உங்க போட்டோ வந்து இந்த இடத்துல தெரியும். போட்டோ இந்த இடத்துல தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே. அடுத்தது கேண்டிடேட் சிக்னேச்சர், கையெழுத்து. 2வது என்னது? கையெழுத்து. இந்த கையெழுத்தை ஸ்கேன் பண்ணணும். கையெழுத்து வந்து 5 கேபில இருந்து 10 கேபிக்குள்ளதான் சைஸே இருக்கணும். 5ல இருந்து 10 கேபிக்குள்ளதான் சைஸ் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா இந்த இடத்துல உங்க சைன் வந்து என்ன ஆயிடும்? டிஸ்பிளே ஆயிடும். சரியா? அடுத்தது உன்னுடைய இடது கை
கட்டவிரல் ரேகை பதிவு, இடதுகை, வலதுகை இல்ல இடதுகைனா நாளைக்கு செக் பண்ணுவாங்க. அது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 KB இருந்து 1 MB வச்சுக்கலாம். நிறைய கொடுத்துருக்காங்க. இது ரேகை, கை ரேகை, சரியா? சோ இதை நீங்க வந்து இந்த இடத்துல சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்தா இந்த இடத்துல உனக்கு வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வந்துரும், சரியா? போட்டோ வந்துரும். லாஸ்டா 10th படிச்ச சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட். சோ 10th சர்டிபிகேட் கொடுத்துட்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஓவர். சார் நிறைய சர்டிபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் இருக்கும்னா நீ கொடுத்தா அதுக்கெல்லாம் கீழே வந்து ஓப்பன் ஆகும், சரியா? கொடுத்தா அதுக்கெல்லாம் கீழே ஓப்பன் ஆகும். அதெல்லாம் போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிடலாம், PSTMல இருந்து எல்லாமே. சோ ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஃபைனலா இந்த ஒரு பேஜ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிக்கல. இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ப்ரிவியூ காமிப்பாங்க. உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிப்பாங்க. அதெல்லாம் நீ கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போட்டோ, கையெழுத்து எல்லாமே அதுல வந்துருக்கும். சோ பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டுனா அதை நீ செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை எண்ட் பண்ணிடுவேன், சரியா? சோ இவ்வளவுதாங்க ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பக்காவா ஓகே பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணுங்க. சோ வேண்டிக்கிட்டு அப்ளை பண்ணுங்க, இந்த வேலை உங்களுக்கு வேணும், ஓகேவா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.